தென்னிலங்கையிலே சமூக சீரழிவுகளை செய்திருக்கக்கூடிய துறவிகளை இங்கே ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி தண்டனை மாதிரி இங்கே விடுறது, இங்கே போய் நீ நல்லா உன்னுடைய இதை செய்யன்னு சொல்லி காட்டு மிராண்டிகளையும் சமூக சீரழிவில் இருக்கிற ஒரு துறவி என்றதை விட ஒரு மனிதன் என்றே சொல்ல அருவருக்கத்தக்கவர்களை தான் இங்கே துறவிகளாக விட்டு கிடக்கு. இது ஒட்டுமொத்த பௌத்தத்துக்கு இது கேவலம், இது அவமானம். வழக்குகள் விசாரணைகள் என்று நகர்ந்து கொண்டிருக்கிறது. என்ன நடக்கிறது அரசியல்? தமிழ் தேசியத்திலே ஒரு தீவிர போக்கில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களும் தங்களுடைய அரசியலுக்காகத்தான் இது எல்லாவற்றையும் பயன்படுத்துகிறார்களோ? அனுபவத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்பவர்கள் போல தமிழ் தேசிய கட்சிகள் இல்லை என்ற நிலைப்பாடு அவதானிக்கப்படுகிறது. இவர்கள் எல்லோரும் எங்களுடைய தமிழ் தேசிய பரப்பிலிருந்து முற்றாக அகற்றப்பட வேண்டியவர்கள். பாராளுமன்ற பதவிக்கு மக்களால் நிராகரிக்கப்பட்டது மட்டும் என்று அல்ல, இந்த தமிழ் தேசிய பரப்பிலிருந்தே இவர்கள் முற்றாக துரத்தப்பட வேண்டியவர்கள். உங்களிடம் வாக்குமூலம் பெறுவதற்காக பலாலி காவல் நிலையத்திலே அழைத்திருந்தார்கள். என்ன நடந்தது? கைப்பற்றி விகாரையெல்லாம் கட்டுவதற்கு அரசே அதிகாரம் கொடுத்து, அனுமதி கொடுத்து, நிதியும் கொடுத்து, ஆதரவும் கொடுத்து எல்லாம் செய்துவிட்டு பிறகு அது எங்களுடைய காணிகளை எங்களுக்கு தாருங்கள், விகாரை அகற்றுங்கள் என்று சொல்லி நாங்கள் நீதிக்காக குரல் எழுப்பும் பொழுது நாங்கள் இனவாதம் கதைக்கிறோம், மதவாதம் கதைக்கிறோம் என்று மிகவும் ஒரு உங்களுடைய விசாரணையில் என்ன நடந்தது? இந்த அமைப்பு எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இராணுவ புலனாய்வு, NIBM, இந்த குடு கஞ்சா வித்த இந்த தரப்புகள், இந்த சிங்கள பௌத்த தரப்புகள், காசுக்காக இப்படி செய்யப்படுற தரப்புகள் தான் அதுக்குள்ள இருக்கணும். எல்லாரும் பௌத்தத்தின் பேரில் மறைஞ்சிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ரொம்ப கேவலமானாங்க. அப்படி என்றால் அந்த பிக்கு சொல்லக்கூடிய அந்த இடம் சட்டத்திற்கு உட்பட்டு சட்ட ரீதியாக அமைக்கப்பட்டதற்கான ஆவணங்கள் அவரிடம் இருக்கிறதா? அந்த விகாரைக்கு போய் அவை புத்தரை கும்பிடுற ஒவ்வொரு கணப்பொழுதும் அவைக்கு மனதில் உறுத்தோணும், இது சட்டவிரோதமான காணி. 16க்கும் மேற்பட்ட குடும்பங்களை காணி இல்லாமல் வீடு இல்லாமல் நடுத்தெருவில் விட்டுட்டு நாங்கள் புத்தரை வச்சு வழிபட்டு கொண்டிருக்கிறோம். இந்த விகாரை தொடர்பிலே தீர்மானம் ஒன்று மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்கிறது. நீங்கள் சொல்கிறீர்கள் அவர்கள் எதுவுமே பேசுகிறார்கள் என்று. இப்போ தனியார் காணிகளை மக்கள் தாங்களாகவே முன் வந்து ஒரு பிக்கூட்டை கொடுத்து நீங்கள் விகாரையை கட்டுங்க, நாங்களும் கும்பிட வாரம் என்று சொன்னால் நல்ல விஷயம். நாங்களும் வாரம் சேர்ந்து கும்பிடுவோம். நாங்கள் புத்தருக்கு எதிரானவர்கள் அல்ல. இந்த வாரம் சந்திக்கிறோம். இது சக்கரவியூகம் வார்த்தை எனும் வாழ் கொண்டு கருத்துக்கள் மோதும் அரசியல் சமர்க்களம். பல்வேறுபட்ட விஷயங்கள் பேசு பொருளாக இருக்கிறது. தென்னிலங்கை அரசியலை பொறுத்தவரையில், தென்னிலங்கை நிலவரங்களை பொறுத்தவரையிலே சிக்கலானவைகள் மீள ஒரு அச்சமான சூழ்நிலை ஒன்று தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. வடபுலத்தை பொறுத்தவரையிலே பல்வேறுபட்ட சம்பவங்கள், எண்ணிக்கையில் குறைவாக வாழக்கூடிய தேசிய இனங்கள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகளும் அவதானத்துக்கு உட்படுத்தப்படக்கூடியவையாக இருக்கிறது. செம்மணியில் கண்டெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அல்லது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய புதைக்குழி ஒன்று, மனித எச்சங்கள் தொடர்பிலான ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட இருக்கிறது. மறுபக்கமாக தையிட்டியினுடைய விவகாரம் என்பது நீண்டு கொண்டிருக்கிறது. அந்த பிரச்சனை மாத்திரமல்ல, அதன் பின்னான விசாரணைகள் என்பதும் அவதானத்துக்கு உட்படுத்தப்படக்கூடியவையாக இருக்கிறது. பல்வேறுபட்ட விஷயங்கள் இருக்கிறது. எல்லாவற்றையும் சேர்த்து இந்த வாரம் நாங்கள் பேசப் போகிறோம். பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரழிச்சி இயக்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சிவகுரு ஆதீனத்தினுடைய முதல்வர் திரு வேலன் சுவாமிகள் அவர்கள். வணக்கம். வணக்கம் முஷாந்தன். வணக்கம் நேயர்களே. தொடர்ச்சியாக வழக்குகள் விசாரணைகள் என்று நகர்ந்து கொண்டிருக்கிறது. என்ன நடக்கிறது அரசியலில்? ஆமாம், அதாவது இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பிற்பாடும் எந்தவித மாற்றமும் இல்லை என்பதைத்தான் இந்த வழக்குகளும் விசாரணைகளும் எடுத்து சொல்லி நிற்கின்றன. ஆனால் நிறைய மக்கள் அவர்களுக்கு தானே வாக்களித்திருக்கிறார்கள் இந்த வழக்கிலும் கூட. மக்கள் ஆமாம், ஏற்கனவே ஸ்ரீலங்கா அரசோடு இணைந்திருக்கக்கூடிய தமிழ் கட்சிகளுக்கு வாக்களித்த மக்களுடைய ஒரு பகுதியினரும், அது தவிர இந்த அனுர அலை என்பது ஒரு விதமான ஒரு மயக்கம், ஒரு மாயை. இன்றைய உலகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் சமூக வலைத்தளங்களுடைய செல்வாக்கு மிகவும் அதிகமான நிலையிலே மக்களுடைய உளவியலை தீர்மானிக்கிறது. ஆகவே ஒரு சமூக வலைத்தளங்களூடாக JVP அல்லது NPP அரசு முன்னெடுத்த அந்த அவர்களுடைய பிரச்சாரம், குறிப்பாக தமிழ் மொழி மூலமான பிரச்சாரம், அனுரகுமார திசாநாயக்கவை ஒரு கதாநாயகனாக காட்டுகின்ற அதுக்கு முன்னெடுத்த ஒரு பிரச்சாரம், அதனால் கவரப்பட்ட மக்களும் வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே ஏற்கனவே அரசாங்கத்தோடு இணைந்திருக்கக்கூடிய தமிழ் கட்சிகளுடைய வாக்குகளுடைய ஒரு பகுதியும், முழுமையாக அல்ல, ஒரு பகுதி, உதாரணமாக திரு டக்ளஸ் தேவானந்தா, திரு அங்கஜன், திரு பிள்ளையான் போன்ற தரப்புகளுடைய ஒரு பகுதி வாக்குகளும், அதே போல் இந்த வெறும் கவர்ச்சிக்கும் மாயத்தோட்டத்துக்கும் எடுபடுகின்ற மக்களுடைய வாக்குகளும் சேர்ந்துதான் அவர்களை ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்கிறது. அடுத்தபடியாக எங்களுடைய தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களும் ஒரு தீர்க்க தரிசனமாக, உறுதியாக மக்களுடைய நலன் சார்ந்து சிந்திப்பவர்களாக இல்லை. எங்களுடைய இன விடுதலை போராட்டம் சார்ந்து தமிழ் தேசியத்திலே ஒரு தீவிர போக்கில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களும் தங்களுடைய அரசியலுக்காகத்தான் இவை எல்லாவற்றையும்
எல்லாவற்றையும் பயன்படுத்துகிறார்களோ என்பதை மக்கள் சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள். இரண்டாவதாக, மக்களுடைய அன்றாட பிரச்சனைகள், கல்வி, மருத்துவம், சுகாதாரம், திண்மக் கழிவு அகற்றுதல் அல்லது ஏனைய துறைகள் சார்ந்தும் எங்களுடைய தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற அரசியல் பிரதிநிதிகள் கவனம் செலுத்துவது கிடையாது. ஆகவே தமிழ் தேசியம் என்பது உரிமைக்காக நாங்கள் எங்களுடைய விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கின்ற அதே நேரம் எங்களுடைய பொருளாதார கட்டுமானம், எங்களுடைய கல்வி, கலாச்சாரம், பண்பாடு, ஆன்மீகம் என்று அனைத்து துறைகளிலும் எங்களுடைய தமிழ் இனத்தை ஒரு ஒரு தேசமாக திரட்டுகின்ற ஒரு முயற்சி தான் உண்மையிலேயே தமிழ் தேசியம் என்பது. ஆகவே அந்த இடத்திலும் கூட எங்களுடைய தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் பிழைவிட்டிருப்பதும் மக்கள் ஒரு வித வெறுப்படைந்து ஒரு மாற்றத்துக்கு போயிருக்கக்கூடிய காரணமும் இருக்கிறது. இது மூன்றாவது காரணமாக நான் பார்க்கிறேன். ஆக இந்த மேற்கூறிய 3 காரணங்களால் பிரதானமாக இந்த என்பிபி அல்ல ஜேவிபிக்கு இந்த ஆசனங்கள் கிடைத்திருக்கின்றன. வாக்குகள் என்று பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆகவே அந்த அடிப்படையில் தான் இது நடைபெற்றிருக்கிறது. சரி, நீங்கள் மக்கள் இதற்காக வாக்களித்திருக்கிறார்கள் என்ற விடயம் பதிவு செய்யப்படுகிறது. அப்படி இருக்கிற போது தேர்தல் ஒரு அனுபவத்தை கொடுக்கும் அல்லது ஒரு பாடத்தை கொடுக்கும். ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் ஒவ்வொருவருக்கும் அப்படித்தான் அமையும். ஆனால் அந்த அனுபவத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்பவர்கள் போல தமிழ் தேசிய கட்சிகள் இல்லை என்ற நிலைப்பாடு அவதானிக்கப்படுகிறது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு அழைப்பு ஒன்றை விடுக்கிறார்கள். நாங்கள் இந்த புதிய அரசமைப்பு சீர்திருத்தம் பெறக்கூடிய வேளைகளை உற்றுமையாக நாங்கள் சில விஷயங்களை வலியுறுத்த வேண்டும் என்று. இலங்கை தமிழரசு கட்சி நீதிமன்றத்திலே வழக்குகளோடு காத்திடக்கூடிய கட்சி. பதில் தலைவர் CVK சிவஞானம் அவர்கள் பதில் அனுப்புகிறார். இப்போது அதற்குரிய தேவை இல்லை, தேவைப்படுகிற போது நாங்கள் பார்த்து கொள்ளலாம். இந்த கட்சிகளை வைத்துக்கொண்டு தமிழ் மக்கள் என்ன செய்ய போகிறார்கள்? ஆமாம், இந்த அடிப்படையில் நீங்கள் கேட்ட அடிப்படையில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய இப்பொழுது இருக்கக்கூடிய பதில் தலைவர் உடைய நிலைப்பாடு அல்லது பதில் செயலாளருடைய நிலைப்பாடு எங்களுடைய தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு தூய்மையான நிலைப்பாடாக எங்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் ஒரு மலுப்பலான பதில்களையும் ஒரு சாக்கு போக்கு சொல்லுகின்ற பதில்களையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர ஒரு தீர்க்கமான திடமான முடிவெடுக்கக்கூடியவர்களாக இல்லை. அடுத்தபடியாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழுவாக இருக்கட்டும் அல்லது இலங்கை தமிழரசு கட்சியை பிரதானமாக இப்பொழுது வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடியவர் என்று கருதப்படக்கூடிய திரு சுமந்திரனாக இருக்கட்டும், இவர்கள் எல்லோரும் எங்களுடைய தமிழ் தேசிய பரப்பிலிருந்து முற்றாக அகற்றப்பட வேண்டியவர்கள். பாராளுமன்ற பதவிக்கு மக்களால் நிராகரிக்கப்பட்டது மட்டும் என்று அல்ல, இந்த தமிழ் தேசிய பரப்பிலிருந்தே இவர்கள் முற்றாக துரத்தப்பட வேண்டியவர்கள் என்றுதான் நான் குறிப்பிட்டு சொல்லுவேன். ஏனென்றால் தமிழ் தேசியத்துக்காக சமஷ்டி கட்சி என்று ஆரம்பிக்கப்பட்ட தமிழரசு கட்சி அதனுடைய கோட்பாட்டிலே அதனுடைய தியாகங்கள் எவ்வளவு சத்தியாகிரக போராட்டங்களுக்கெல்லாம் எங்களுடைய முற்பட்ட தலைவர்கள் எவ்வளவு அர்ப்பணிப்பை செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த தமிழரசு கட்சி இன்று சின்னா பின்னமாகி நீதிமன்றத்திலே நிற்கிறது என்றால் அந்த கட்சிக்குள்ளேயே பல குழப்பங்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய திரு சுமந்திரன், திரு சாணக்கியன் போன்ற இவர்களுடைய செயற்பாட்டினாலே எங்களுடைய தமிழ் தேசியம் சிதைக்கப்படுகிறது, தமிழ் இனம் சிதைக்கப்படுகிறது. இதனை எங்களுடைய சாதாரண மக்கள் புரிந்து கொண்டு அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களுக்குரிய எதிர்ப்பை காட்ட வேண்டும். அதே நேரம் அவர்களை எங்களுடைய தமிழ் தேசிய பரப்பிலிருந்து விலத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாகினால்தான் எங்களுடைய மக்களுக்கான விடுதலை என்பது சாத்தியப்படும். இல்லை என்றால் இந்த அனுர அரசு தந்திரோபாயமாக திரு சுமந்திரனையும் அவரோடு சேர்ந்து செயற்படுகின்ற திரு சாணக்கியன் போன்ற ஏனையவர்களையும் இணைத்து கொண்டு ஒரு அரசியல் அமைப்பு சீர்திருத்தத்தை முன்வைக்குமாக இருந்தால் அந்த அரசியல் அமைப்பு, புதிய அரசியல் அமைப்பிலே தமிழர்களும் வடகிழக்கு தமிழர்களும் பங்கு பெற்றினார்கள் என்ற ஒரு வரலாற்று ஒரு பேர் அழிவான ஒரு அவமானமான நிகழ்வு இடம்பெற்றுவிடும். அதை நோக்கித்தான் அனுர அரசு நகர்ந்து கொண்டிருக்கிறது, காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையிலே எங்களுடைய மக்கள் இந்த விடயத்திலே மிக தெளிவாக புரிந்து கொண்டு நான் சொல்லியிருக்கக்கூடிய நபர்களை முற்றுமுழுதாக இந்த கட்சியில் இருந்து ஓரம் கட்ட வேண்டும், ஒதுக்க வேண்டும். இலங்கை தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய மத்திய குழுவில் இருக்கின்ற உறுப்பினர்கள் இதய சுத்தியோடு சிந்திக்க வேண்டும். இனம் சார்ந்து எங்களுடைய உரிமை சார்ந்து நீங்கள் எவ்வளவு தூய்மையாக செயற்படுகிறீர்கள் என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். இது உங்களுடைய தனி மனித பிரச்சனை கிடையாது, உங்களோட தனி வீட்டு பிரச்சனை கிடையாது, உங்களோட சொந்தக்காரட்ட பிரச்சனை கிடையாது, ஊர் பிரச்சனையும் கிடையாது. இது எங்களுடைய தேசிய பிரச்சனை. எவ்வளவோ உயிர்கள் இதுக்காக தியாகம் செய்யப்பட்டிருக்கின்றன, எவ்வளவோ மாவீரர்கள் தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள், எவ்வளவோ பொதுமக்கள் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்திருக்கிறார்கள், அவயவங்களை இழந்திருக்கிறார்கள், உடைமைகளை இழந்திருக்கிறார்கள். நான் எல்லாம் நேற்று பலாலி போலீஸ் நிலையத்துக்கு செல்லும் போது பார்த்தேன், எவ்வளவு காணிகள், எவ்வளவு இடங்கள் எல்லாம் தரிசு நிலங்களாக இருக்கின்றன. இராணுவத்தினர்
சமூகத்தினர் விவசாயம் செய்து நல்ல ஒரு அறுவடையை இங்கே பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ இதெல்லாத்துக்கும் நீங்கள் முண்டு கொடுத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பாக கடந்த காலங்களே முண்டு கொடுத்து இப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பும் சிதைக்கப்பட்டு தமிழரசு கட்சியும் சிதைக்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய சூழலிலே இப்பொழுது எங்களுடைய மக்கள், என்னுடைய வேண்டுகோள் முழுமையாக மக்களுக்கு தான், எங்களுடைய உறவுகள் மக்கள் தெளிவாக வெளிப்படைந்து இந்த விடயத்திலே இந்த தமிழ் தேசியத்துக்கும் ஒற்றுமைக்கும் எதிராக இருக்கக்கூடிய இப்படியான நபர்களை முற்றுமுழுதாக ஓரங்கட்ட வேண்டும். அதுதான் இன்றைய காலத்தின் தேவையாக இருக்கிறது. அது தவிர எங்களுடைய திரு ஸ்ரீதரன் எம்பி அவர்கள் நாடாளுமன்ற குழு தலைவராக இருந்து கொண்டு தன்னால் முடிந்த பணிகளை செய்து வருகிறார்கள். அவர்களுடைய ஒரு தலைமையிலே இலங்கை தமிழரசு கட்சி புத்துணர்ச்சி பெற்று ஏனைய கட்சிகளோடு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய அழைப்பையும் ஏற்றுக்கொண்டு அதுபோல ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தமிழ் மக்கள் கூட்டணி போன்ற கட்சிகள் எல்லாம் தமிழ் தேசியம் சார்ந்து ஓரணியாக ஒற்றுமைப்பட்டு அவர்கள் செயற்பட வேண்டும், இயங்க வேண்டும் என்பதுதான் எங்களை போன்ற மக்கள் இயக்கம் சார்ந்த செயற்பாட்டாளர்களுடைய விருப்பமாக, வேண்டுகோளாக இருக்கிறது. பலாலிக்கு போனதாக சொன்னீர்கள், குறிப்பாக விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தீர்கள். தையிட்டி விவகாரம் என்பது பிரச்சனை முடிந்தாலும் அது ஓயப்போவது கிடையாது. ஒவ்வொரு பூரணி நாட்களிலும் செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம், ஜனாதிபதியினுடைய மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் பங்கு பெற்றுகிறார். அதிலே வெளிவந்திருக்கக்கூடிய தகவல்கள் பிழையாக சொல்லப்படுகிறது. அதிலிருந்து மக்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிற ஒரு பாரிய போராட்டமாக கடந்த வாரத்தில் அது மேற்கொள்ளப்பட்டது. பல்வேறுபட்டவருடைய பங்கு பெற்றோடு அதிலே பங்கு பெற்றினர்கள் என்ற அடிப்படையிலே உங்களிடம் வாக்குமூலம் பெறுவதற்காக பலாலி காவல் நிலையத்திலே அழைத்திருந்தார்கள். என்ன நடந்தது? ஆமாம், இவர்கள் வாக்குமூலம் பெறுவதற்காக அந்த அழைப்பை பலாலி போலீஸ் நிலையத்துக்கு வருகை தருமாறு விடுத்திருந்தார்கள். அதுதான் நான் முதல் தடவையாக பலாலி போலீஸ் நிலையத்துக்கு சென்றிருந்தேன், அந்த பகுதிக்கே சென்றிருந்தேன் என்று சொல்ல வேண்டும். அந்த பகுதிக்கு செல்லும் பொழுதே அந்த நிலங்களை பார்க்கும் பொழுது மீண்டும் மீண்டும் எனக்கு அந்த உணர்வு தான் மேலோங்கி இருக்கிறது. எங்களுடைய மக்களுடைய காணிகள், எவ்வளவோ இடிந்த வீடுகள், யுத்தத்தின் எச்சங்கள் இன்னும் அதிகமாக அங்கே காணப்படுகின்றன. எங்களுடைய உறவுகள் கூட நேரம் இருந்தால் அவர்களுக்கு சென்று பார்த்தால் எங்களுடைய தமிழ் தேசிய இனம் எப்படி வாழ்ந்தது, எப்படி இருந்தது இந்த மண்ணிலே, இன்று எப்படி இருக்கிறது என்பது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விடயமாக இருக்கும். அப்படியான ஒரு சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது இந்த பலாலி போலீசார் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், அங்கே போலீஸில் இருப்பவர்கள் கூட எல்லாரும் சிங்களவர்களாகத்தான் இருக்கிறார்கள். உயர்நிலையிலே பதவி நிலைகளிலே எந்த தமிழனும் கிடையாது. ஆகவே இந்த சிங்கள போலீசார் அவர்கள் மத்தியிலே அந்த இனவாதம் மிகவும் கடுமையாக இருக்கிறது, அதை உணரக்கூடியதாக இருக்கிறது. ஆக அந்த அடிப்படையிலே இந்த தையிட்டி விகாரை விடயத்துக்கு அந்த பிக்கு, அங்கே இருக்கக்கூடியவரே பிக்கு என்றே சொல்ல முடியாது, சட்டவிரோத பிக்கு என்று தான் அவரை சொல்லணும். அவர் இதற்கு முன்னாடி இராணுவ புலனாய்வு சம்பந்த திணைக்களத்திலே பதவி புகிந்தார், NIBMலே வேலை செய்தார் என்ற ஒரு தகவலும் உறுதிப்படுத்தப்படாத தகவலும் இருக்கிறது. அப்போ அப்படி இருக்கும்போது பொதுவாகவே வடக்கு கிழக்கில் இருக்கிற எல்லா பிக்குமாரும் இராணுவத்தோடு தொடர்பட்டவர்கள், இராணுவத்திலிருந்து தப்பியோடையவர்கள் எல்லாம் பிக்குகளாக இருக்கிறார்கள். இராணுவத்தில் இருக்கிறோடைய அண்ணன் தம்பி இப்படி இராணுவத்தோடு தொடர்பட்டவர்கள் தான் இங்கே பிக்குகளாக இருக்கிறார்கள். விகாரைகளை கட்டுவது யார்? இராணுவம். வழிபடுவது யார்? இராணுவம். ஆகவே அது உண்மையில விகாரைகள் உண்டோ அல்லது பௌத்த தர்மத்தை எடுத்து சொல்கின்ற இடங்கள் அல்லது பௌத்த தர்மத்தை போதனை செய்கின்ற பிக்குகளோடு நாங்கள் சொல்ல முடியாது. எனக்கு ஒரு பௌத்த துறவி நண்பராக இருக்கிறார், அவருடைய பெயர் கல்கந்த தம்மானந்த தேரர். பாராளுமன்றத்துக்கு அருகிலே ஒரு நிறுவனம் இருக்கிறது, வல்புல ராகுல நிறுவனம் என்ற ஒரு ஆராய்ச்சி நிறுவனம். அந்த நிறுவனத்திலே ஒரு ராகுல தேரர் என்ற ஒரு தேரர், இப்போ இருக்கிற இந்த ராகுல தேரர் அல்ல, முதல் இருந்த ஒரு ராகுல தேரர் பேராசிரியர். அவர் ஒரு உண்மையான பௌத்த துறவியாக வாழ்ந்து சமாதி அடைந்திருக்கக்கூடியவர். அவருடைய சீடர் தான் இந்த கல்கந்த தம்மானந்த தேரர். அவர் கலனி பல்கலைக்கழகத்திலே வரலாற்றுத்துறை தலைவராக பணிபுரிந்து தற்பொழுது அவர் பதவி விலகி இருக்கிறார். ஏதோ ஒரு அழுத்தம் காரணமாகத்தான் அவர் பதவியில் விலகி இருக்க வேண்டும் என்று அடியேன் கருதுகிறேன். அவர் ஒரு கொள்கை வச்சிருக்கிறார், பௌத்த துறவி, வடக்கு கிழக்குக்கு வந்தால் எந்த விகாரைகளுக்கும் செல்வது கிடையாது. ஏன்னா வடக்கு கிழக்கில் இருக்கிற விகாரைகள் எல்லாம் இராணுவ முகாம்கள் அல்லது ஹோட்டல்கள். அங்கே இருக்கிற துறவிகள் எல்லாம் இராணுவத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் அல்லது தென்னிலங்கையிலே சமூக சீரழிவுகளை செய்திருக்கக்கூடிய துறவிகளை இங்கே ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி, தண்டனை மாதிரி இங்கே விடுறது, இங்கே போய் நீ நல்லா உன்னுடைய இதை செய்யன்னு சொல்லி காட்டு மிராண்டிகளையும் சமூக சீரழிவில் இருக்கிற ஒரு துறவி என்றதை விட ஒரு மனிதனென்றே சொல்ல அருவருக்கத்தக்கவர்களை தான் இங்கே துறவிகளாக விட்டு கிடக்கு. இது ஒட்டுமொத்த பௌத்தத்துக்கு இது கேவலம், இது அவமானம். அதுவும் இங்கே ஸ்ரீலங்காவிலே பின்பற்றப்படுகின்ற தேரவாத பௌத்தம், அது மிகவும் ஒரு தீவிரவாத கொள்கையை கொண்டிருக்கிறது. இலங்கையாக இருக்கட்டும், மியான்மர், ரோஹின்யாவாக இருக்கட்டும், பர்மா அல்லது தாய்லாந்தில், சவுத்தர்ன் தாய்லாந்து, தெற்கு தாய்லாந்தில் இப்பொழுதும் யுத்தம் பிரச்சனைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. கம்போடியா, வியட்நாம் போன்ற இந்த தேரவாத பௌத்தம் இருக்கிற நாடுகளில் எல்லாம் இன முரண்பாடுகள், மத முரண்பாடுகள், இப்படியான யுத்தங்கள், அழிவுகள், மனித உரிமை மீறல்கள், இனப்படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அடுத்த பௌத்தம் எது என்று கேட்டீர்கள்னா மகாஞான பௌத்தம். அது இருக்கக்கூடிய தலை லாமா, திபெத்,
ஜப்பான் போன்ற நாடுகள் எல்லாம் நல்ல சாந்தமாக அபிவிருத்தியிலே மேலோங்கிய நாடுகளாக உலகத்துக்கே முன்னுதாரணமாக இருக்கின்றன. எங்களுடைய தமிழர்கள் ஆதியிலே பின்பற்றியது மகாஞான பௌத்தம், தேரவாத பௌத்தம் அல்ல. ஆகவே இந்த சிங்களவர்கள் தேரவாத பௌத்தத்தை பின்பற்றி கொண்டு ஒரு தீவிரவாதமாக இப்படி அடாத்தாக இங்கே செயற்படுவது என்பதற்கு எதிராக நாங்கள் கொடுக்கும் பொழுது ஸ்ரீலங்கா அரசு என்ன செய்கிறது? அவர்கள் தனியாருடைய காணியை உயர் பாதுகாப்பு வலயத்திலே கொரோனா காலத்திலே கைப்பற்றி விகாரையெல்லாம் கட்டுவதற்கு அரசே அதிகாரம் கொடுத்து, அனுமதி கொடுத்து, நிதியும் கொடுத்து, ஆதரவும் கொடுத்து எல்லாம் செய்துவிட்டு பிறகு அது எங்களுடைய காணிகளை எங்களுக்கு தாருங்கள், விகாரை அகற்றுங்கள் என்று சொல்லி நாங்கள் நீதிக்காக குரல் எழுப்பும் பொழுது நாங்கள் இனவாதம் கதைக்கிறோம், மதவாதம் கதைக்கிறோம் என்று மிகவும் ஒரு முட்டாள்தனமான ஒரு மோசமான பிரச்சாரத்தை ஸ்ரீலங்கா அரசு முன்வைக்கிறது. அடிக்கும் போதெல்லாம் அடியெல்லாம் வேண்டிக் கொண்டு நாங்கள் இருக்கணும், நாங்கள் திருப்பி கத்தவும் இயலாது, வேதனையை சொல்லவும் கூடாது, நாங்கள் கத்தினால் அடி விழுந்த வேதனையை சொன்னால் அது மதவாதம். இதுதான் இதுக்கான உதாரணம். அப்போ இப்படியான ஒரு அராஜகம் நடக்கும் பொழுது இந்த பௌத்த பீடங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன? அஸ்கிரிய மெல்வத்த பீடங்கள் உண்மையான பௌத்த தர்மத்தை நேசிப்பவர்களாக இருந்தால் இது ஒரு மத வழிபாட்டிடம் சார்ந்த ஒரு மத துறவி சார்ந்த ஒரு பிரச்சனையாக அந்த மத சின்னம் அல்ல புத்தருடைய சின்னம் ஒரு ஆக்கிரமிப்பு சின்னமாக இங்கு பயன்படுத்தப்படுகிறது என்றால் இது ஒட்டுமொத்த பௌத்த மதத்துக்கே கேவலம் தானே, இழுக்குத்தானே. இந்த கொள்கையை ஆதரிக்கின்ற அனைவரும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த அஸ்கிரிய மெல்வத்த பீடங்களுக்கு அனைத்து விடயங்களும் தெரியும். அவர்கள் நினைத்தால் இந்த துறவியை உடனடியாக இங்கிருந்து அழைக்க முடியும். நீ களுத்துறையில் இருந்தோ தென்னிலங்கிலிருந்து அங்கே போயிருக்கிற, உனக்கு அங்கே என்ன வேலை? எங்கட கேள்வி, தனியார் காணிகளை அடாத்தாக பிடித்து விகார கட்டியது ஒரு விஷயம். இனம் சார்ந்து சிந்திக்கும் பொழுது பௌத்தர்களே இல்லாத இடத்துல பௌத்த விகாரைகள் எதற்கு? இதுதான் எங்கட கோஷம். இப்போ ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கிறார், தனியார் காணியில் இனிமேல் கட்டாதீங்கோ, அரச காணியில் கட்டுங்கோண்டு. அதுவுமே முட்டாள்தனமான மிக மோசமான ஒரு கூற்று. அடையாளம். அந்த நாடாளுமன்ற தன்னுடைய தாயார் கொடுத்திருக்கக்கூடிய கோவிலுக்காக கொடுத்திருக்கக்கூடிய காணிக்காக மீளப்பெறுவதற்காக வழக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ இது நல்ல உதாரணமாகவே இப்படியானவர்கள் எங்களுடைய மக்கள் தெரிவு செய்திருக்கிறான்னு நினைச்சு உண்மையில வெட்கப்படுறோம். எங்களோட மக்களே தயவு செய்து சிந்தியுங்கள். இனி வரப்போகிற தேர்தல்களிலாவது தெளிவாக சிந்திச்சு வாக்களியுங்கள். வாக்குரிமை என்பதை சரியான விதத்திலே பயன்படுத்துங்கள். யாரை நாங்கள் தெரிவு செய்கிறோம், யார் தமிழினத்துக்கு உண்மையாக விசுவாசமாக இருக்கிறார்கள், தமிழ் தேசியம் சார்ந்து தமிழினத்தினுடைய ஒரு உயர்வுக்காக உரிமைக்காக யார் உண்மையில் செயற்படுகிறார்களோ அவர்களை மட்டும் தெரிவு செய்யுங்கள். ஆக இந்த அடிப்படையிலே இந்த பௌத்த பீடங்கள் கூட இவற்றுக்கான இதை பார்த்து கொண்டு தான் இருக்கின்றன. ஒரு பேச்சுக்கு நான் ஒரு பௌத்த துறவியாக இருப்பேனாக இருந்தால் எப்போவோ இந்த விகாரையை இடித்து விட்டு அந்த காணிகளை உரியவர்களிடம் ஒப்படைத்திருப்பேன். அப்போ இப்படியான ஒரு என்ன சொல்ற ஒரு மத ரீதியில் ஒரு ஆக்கிரமிப்பை இங்கே செய்வது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. இது வெறுமனே காணி பிரச்சனையோ சட்ட பிரச்சனையோ அல்ல, இது எங்களுடைய இனப்பிரச்சனை. இதை எம்மவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எம்மவர்கள் உணர்ந்து கொண்டு ஒவ்வொருவரும் இப்போ கடந்த புதன்கிழமை 12ஆம் தேதி தையிட்டி போராட்டத்தில் ஓரளவு மக்கள் வந்திருந்தார்கள், அது இன்னும் பெருக வேண்டும். அப்போ அப்படியான விதத்தில் அது எல்லா கட்சிகளும் ஒருங்கிணையும் பொழுது மக்களும் வருகிறார்கள். இப்போ நாங்கள் கூட P2P இயக்கமாக ஒரு கொள்கை வைத்திருக்கிறோம். தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற கட்சிகள் எல்லாம் வருகின்ற போராட்டங்களிலும் செயற்பாடுகளிலும் தான் நாங்கள் ஈடுபடுவோம். தனியொரு கட்சி மட்டும் செயற்படுத்துகின்ற விடயத்திலே நாங்கள் பங்கு பெற்ற மாட்டோம். ஏனென்றால் நாங்கள் பங்கு பெற்றினால் அந்த கட்சியோடு சேர்த்து நாங்கள் அடையாளப்படுத்தப்படுவோம். அப்போ P2P இயக்கம் என்பது எந்த கட்சி சார்ந்த இயக்கமும் அல்ல. இது தமிழ் தேசியம் சார்ந்த தமிழின விடுதலைக்காக இறுதி இலக்கை அடையும் வரை போராடுகின்ற ஒரு இயக்கம். ஆகவே இந்த P2P இயக்கத்தில் அங்கத்தவர்களாக இருப்பவர்கள் கூட இப்பொழுதும் சரி எதிர்காலத்திலும் சரி கட்சி அரசியலுக்குள்ளேயோ தேர்தல் அரசியலுக்குள்ளேயோ வர முடியாதுன்ற கடுமையான கட்டுப்பாட்டை நாங்கள் வைத்திருக்கிறோம். அதனாலேயே எங்கள்கிட்ட நிறைய பேர் வர்றதுக்கு சவாலாக இருக்கிறது. ஆகவே நான் இந்த சந்தர்ப்பத்தில் ஊடகங்கள் வாயிலாக நான் விடுக்கின்ற வேண்டுகோள், உண்மையாக தமிழ் தேசியத்தை நேசிக்கின்றவர்கள் எல்லாம் ஒதுங்கி அமைதியாக இருக்கிறீர்கள். இனியும் நீங்கள் அமைதியாக இருக்கக்கூடாது. நாங்கள் ஜனநாயக வழியில் அமைதி வழியில் தான் எங்களுடைய போராட்டங்களை நடத்துகிறோம். இந்த போராட்டங்களுக்கு நீங்கள் முன் வந்து பங்களிப்பு செய்ய வேண்டும். உண்மையாக இதய சுத்தி உள்ளவர்கள் முன்வரும் பொழுதுதான் ஒரு தமிழ் தேசிய எழுச்சியை ஏற்படுத்த முடியும். இப்போ வரப்போகிற உள்ளூராட்சி சபை தேர்தல், இப்போ நான் இந்த போராட்டத்தில் வந்து நின்று படம் எடுத்துட்டேன் என்றால் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு அதை பயன்படுத்தலாம். அல்ல நான் வெளிநாட்டுக்கு போகிறேன், அசலம் கேஸ், அப்போ இதில் வந்து நின்று படம் எடுத்துட்டேன் என்றால் வேலன் சுவாமி நின்று படம் எடுத்தால் நான் அதை கேஸுக்கு பயன்படுத்தலாம். இப்படியும் எம்மவர்கள் வந்து போராட்டங்களில் இணைந்து கொள்கிறார்கள், மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் இதெல்லாம் ஒரு தற்காலிக தங்களுடைய சுயதேவைகளுக்காக இந்த போராட்டத்தையும் இந்த இனத்தினுடைய விடுதலையே மக்கள் பயன்படுத்துகிறார்களே தவிர ஆத்மார்த்தமாக அந்த விடுதலை அவர்கள் நேசிக்கவில்லை.
அப்போ அந்த ஆத்மார்த்தமாக நேசிக்கிறவர்கள் அப்போ இந்த மண்ணில் இல்லையான்னு கேட்டால் இல்லை, இருக்கிறார்கள். 15 வருடங்களுக்கு முன்பாக கழுத்திலே நஞ்சையும் கட்டிக்கொண்டு புலி ஆடையையும் உடுத்துக்கொண்டு போராடி இருக்கக்கூடியவர்கள் சிவனுடைய அவதாரங்கள். அப்படி பார்த்தா சிவன் கழுத்தில் நஞ்சு, நீலகண்டன், வியாக்ராம்பரன் புலித்தோலை ஆடையாக உடித்திருக்கக்கூடியவன். அப்போ நான் சிவன் என்று ஒரு சமயம் சார்ந்து சொல்லவில்லை. சிவன் என்றவர் உண்மையில் இறைவன், இறைவன் என்ற எல்லா மதத்துக்கும் பொதுவானவர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கருத்து, உண்மையான சைவ சமயம் என்பது மதச்சார்பு இல்லாதது. அப்போ அந்த அடிப்படையில் இப்படி தியாகம் செய்த எவ்வளவோ இளைஞர்கள் தங்களுடைய இளமக்கால வாழ்க்கையை தியாகம் செய்து இந்த மண்ணுக்காக அர்ப்பணித்து இருக்கக்கூடியவர்கள் இருக்கிற ஒரு மண்ணில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே உண்மையான ஒரு தியாக சிந்தனை உடையவர்கள், இனம் சார்ந்து செயற்படக்கூடியவர்கள் அனைவரும் முன்வர வேண்டும். இந்த போராட்டங்களிலும் ஒற்றுமை முயற்சிகளிலும் பங்களிக்க வேண்டும். அதனூடாகத்தான் நாங்கள் எங்களுடைய இனத்தினுடைய விடுதலையை அடைய முடியும். எங்கள் தமிழினத்துக்குள்ளே இருக்கின்ற புல்லுருவிகளை அடையாளம் கண்டு முற்றுமுழுதாக ஓரங்கட்ட வேண்டும். அதனூடாகத்தான் நாங்கள் இதனை சாத்தியமாக்க முடியும். குறித்த வாக்குமூலம் விசாரணைகளிலே மிக பிரதானமாக பல்வேறுபட்ட விடயங்கள் எதிர்பார்க்கப்படக்கூடியதாக இருந்தது. 6 பேர் அனுப்பப்பட்டாலும் கூட 3 பேர் தான் சமூகம் அளித்திருந்தார்கள். என்னை 3 அழைக்கப்பட்டதா இல்லதா என்பது தொடர்பிலே 2 தரப்புகளுமே உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை சொல்லவில்லை. உங்களுடைய விசாரணையில் என்ன நடந்தது? விசாரணையில் அவர்கள் சொல்லியிருந்தார்கள், அந்த தையிட்டி சட்டவிரோத கட்டுமானத்தில் இருக்கின்ற அந்த சட்டவிரோத விகாராதிபதி கொடுத்த ஒரு முறைப்பாடு பேரில் தான் தாங்கள் இந்த வாக்குமூலத்துக்காக அழைத்திருக்கிறோம் என்றும், அந்த விதத்திலே அந்த போராட்டம் சட்டவிரோதமான போராட்டம் என்று தான் அவர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள் போலீஸார் வாக்குமூலம் எடுக்கும்போது. அப்புறம் நான் உறுதியாக சொன்னேன், இது சட்டவிரோதமான போராட்டம் அல்ல, சட்டத்துக்கு உட்பட்டு தான் நாங்கள் அங்கே போராட்டம் நடத்தினோம். அங்கே போராட்டம் நடத்தும் பொழுது எந்த சொத்துக்களுக்கு எந்த பாதிப்போ எந்த ஒரு இதோ வரையில. இவர் அப்படி ஒரு வழக்க குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் என்றால் அது மிகவும் பொய்யான போலியான குற்றச்சாட்டு என்று போலீஸார் ஏற்றுக்கொண்டனர். அதுக்கு பிறகு அங்கே நடந்த வாக்குமூலத்திலே அவர்கள் மிகவும் துருவி கேட்ட விடயம், இந்த போராட்டத்துக்கு நீங்கள் எப்படி சென்றீர்கள், உங்களை யாராவது அழைத்தார்களா? ஒருத்தரும் அழைக்கவில்லை. ஊடக சந்திப்பில் பார்த்தேன், காணி உரிமையாளர்கள் தங்களுடைய பிரச்சனையை சொல்லி இப்படி ஒரு போராட்டம் செய்ய இருக்கிறோம் வாருங்கள் என்று அழைப்பு விட்டார்கள். அதை பார்த்தவுடன் ஒரு மனிதனாக எனக்கு உணர்வு ஏற்பட்டது, இந்த ஒரு நீதிக்கான போராட்டத்திலே நானும் பங்கெடுக்க வேண்டும் என்று. அந்த அடிப்படையிலே நான் அந்த போராட்டத்துக்கு சென்றிருந்தேன், அங்கு பங்கு பெற்றிருந்தேன் என்ற விஷயத்தை சொல்லும் பொழுது அவர்கள் நிறைய விஷயங்களை துருவி விசாரித்தார்கள். அப்போ சில இடங்களில் நான் சொன்னேன், நீங்கள் இந்த விஷயங்களை என்னுடைய பூர்வாசிரமம், நான் துறவியாகுவதற்கு முன்பு எங்கிருந்தேன், என்ன செய்தேன் என்றெல்லாம் விசாரிக்க ஆரம்பித்தார்கள். நான் சொன்னேன், நான் ஒரு துறவி, மக்கள் மத்தியிலே பணி செய்பவன், உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் அனைத்து தகவல்களையும் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் இப்படி விசாரிப்பது என்பது என்னை ஒரு விதமாக அச்சுறுத்துவதாகவும், என்னை நீங்கள் ஒரு விதமாக எந்தவித போராட்டங்களிலும் கலந்து கொள்ளாமல் முடக்குவதற்குமான ஒரு செயற்பாடாகத்தான் எனக்கு படுகிறது என்று சொன்னவுடனே அந்த விடயத்தை அப்படியே பேசாமல் விட்டுட்டு இந்த விஷயத்துக்கு வர்ற விஷயங்களை கேட்டார்கள். முதல் வாக்குமூலத்தை எடுத்து விட்டு பிறகு சில கேள்விகளை கேட்டார்கள். அந்த கேள்விகளிலே நீங்கள் ஏன் இந்த பிரதேச செயலகம், மாவட்ட செயலகம் அல்லது நீதிமன்றத்துக்கு போகையில்லை என்று என்ன கேட்டார்கள். நான் சொன்னேன், காணி உரிமையாளர்களுக்கு ஆதரவாகத்தான் நான் இந்த போராட்டத்திலே பங்கு பெற்றினேன். காணி உரிமையாளர்கள் ஏற்கனவே தெல்லிப்பளை பிரதேச செயலகமாக இருக்கட்டும், யாழ் மாவட்ட செயலக ஒருங்கிணைப்பு கூட்டமாக இருக்கட்டும், அல்ல வலிவடக்கு பிரதேச சபையாக இருக்கட்டும், இந்த அரச திணைக்களங்கள் கட்டமைப்புகளிலே இந்த விகாரை கட்டப்படக்கூடாது, இது சட்டவிரோதமானது என்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. ஆனால் அதுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. அப்போ ஏன் நீதிமன்றத்தை நாடவில்லை என்று கேட்டார்கள். நீதிமன்றத்தில் நீதித்துறையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. மிகவும் மன வருத்தத்துடன் தான் நான் இதை பதிவு செய்கிறேன். நல்ல உதாரணம் குருந்தூர் மலை. அங்கே நீதிபதி சரவணராஜா ஐயா அவர்கள் தீர்ப்பு கொடுக்கிறார், எந்த கட்டுமானமும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடாது என்று. அந்த நீதிபதியை அச்சுறுத்தக்கூடிய விதத்தில் இந்த தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள பௌத்த இனவாதிகள், சரத் வீரசேகராக இருக்கலாம், உதய கம்பன் பிளவாக இருக்கலாம், இந்த தரப்புகளும் அவரோடு சேர்ந்து இயங்குகிற இந்த பௌத்த சங்கம், பௌத்த காங்கிரஸ், பௌத்த சம்மேளனம் என்று ஒரு அமைப்புகள் வருகின்ற, இதுக்கும் ஒரு அமைப்பு உரிமை கோரி இந்த உலகாணியம் விடுங்க. இந்த அமைப்பு எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இராணுவ புலனாய்வு, NIBM, இந்த குடு கஞ்சா வித்த இந்த தரப்புகள், இந்த சிங்கள பௌத்த தரப்புகள், காசுக்காக இப்படி செய்யப்படுற தரப்புகள் தான் அதுக்குள்ள இருக்கணும். எல்லாரும் பௌத்தத்தின் பேரில் மறைஞ்சிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ரொம்ப கேவலமானாக்கள். இதை படித்த பௌத்தர்கள் இதை கேட்பார்களாக இருந்தால் வெட்கப்பட வேண்டும். அப்போ அப்படியான நிலையில் அவர்கள் அங்கே வழக்குகளை வச்சு செய்யும்போது ஸ்ரீலங்கா அரசும் அதுக்கு ஆதரவாக இருக்கிறது, அவர்களை எதிர்க்க முடியாமல் இருக்கிறது அல்லது. அப்போ அப்படியான நிலையில் அங்கே நீதிமன்ற தீர்ப்பு நடைமுறைப்படுத்தப்படவே இல்லை. நீராவியடி பழைய செம்மலை புத்தர் சில நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குறது கட்ட வேண்டாம்னு 20 ரூபா கட்டி முடிச்சுட்டாங்க. பிறகு அந்த பிக்கு இறந்த பிறகு அந்த நீராவியடி பழைய செம்மலை பிள்ளையா கோயில் வளாகத்தில் இருக்க வேண்டாம் என்று சொல்லி கடற்கரையில் இறங்கொண்டு நீதிமன்ற தீர்ப்பு. ஞானசார தீரர் கொஞ்சம் பிக்குகளோட கோயில் வளாகத்திலே இருக்கிறார்.
அப்போ இப்படியெல்லாம் இந்த பிக்குகள் அடாவடி செய்கிற விஷயத்தை ஸ்ரீலங்கா அரசு கண்டும் காணாமல் தான் இருக்கிறது. நாங்கள் ஒரு ஜனநாயக போராட்டத்தில் போய் மக்கள்கிட்ட காணிகளை மக்களுக்கு கொடுங்கோன்ற ஒரு மிக அடிப்படையான விஷயத்தை ஒரு அமைதி வழியில் போராட்டம் செய்கிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாக்குமூலம் தான் என்று இவ்வளவு அச்சுறுத்தி இவ்வளவு இது செய்யணும். தென்னிலங்கையில் பட்டப்பகலில் வெட்ட வழியில் நடு ரோட்டில் ஒரு பிக்கு 13ஆம் திருத்தச் சட்டத்தை இருக்கிறார். 13ஆம் திருத்தச் சட்டம் என்றது என்ன? அரசியலமைப்பில் ஒரு அங்கம். அப்போ அரசியலமைப்பை எதிர்ப்பது என்பது எவ்வளவு சட்ட விரோதமான குற்றம். இன்றைக்கு வரை என்ன நடவடிக்கை அதுக்கு நீங்கள் எடுத்தீங்கள்? எதுவுமே இல்லை. அப்போ எங்களுக்கு ஒரு ஜனநாயக உரிமைக்காக குரல் கொடுக்குற எங்களுக்கு எவ்வளவோ அச்சுறுத்தல்கள், எவ்வளவோ கண்காணிப்புகள், எவ்வளவோ சாட்சிகளை திரட்டுற விஷயங்கள், வாக்குமூலங்கள், வழக்குகள் என்றெல்லாம் போய்கொண்டிருக்கு. எங்களுக்கு மேலே போடப்பட்ட வழக்குகள் எல்லாம் கிடப்பில் போடப்பட்டு கிடக்கு. எந்த நேரம் நினைச்சாலுமே அவை திருப்பி அந்த வழக்கை ஆரம்பிக்கலாம். இதே ஒரு அச்சுறுத்தல், இதே ஒரு அடிப்படை மனித உரிமை மீறல். அப்போ அப்படி இருக்கு. அங்கே பார்த்தா சட்டவிரோதமாக பட்டப்பகலையில் நடக்குது. இப்போ கூட நீதிமன்றத்துக்குள்ளே கொலை நடக்குது. இப்போ கைது செய்து வச்சுக்கிறாரு, என்ன காசை கொடுத்து கொஞ்சம் நல்லா வேறு வழியில் வந்துடுவார். அப்போ இப்படியான சட்ட ஆட்சியை நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொல்லி வந்த அனுர அரசாங்கம், என்பிபி அரசாங்கம் இன்று வளமையை போல தானும் சட்டத்தை தண்ட கையில் எடுத்து வச்சுக்கொண்டு இலங்கையர் என்ற ஒரு கோஷத்தை போட்டு சொல்லுது. நான் சொல்கிறது அந்த இலங்கையர் என்ற கோஷத்தின் அர்த்தம் என்னென்றா, இலங்கையர் என்றா சிங்கள பௌத்தர். அப்போ சிங்கள பௌத்தர் அல்லாத எல்லாரையும் சிங்கள பௌத்தராக மாத்திர முயற்சியை தான் அந்த அரசாங்கம் இலங்கையர் என்ற கோஷத்துக்காக செய்யுது. அப்போ இலங்கையர் என்று தான் எல்லாரும் பார்க்கணும். இது வடக்கு கிழக்கு தெற்கு மேற்குன்னு நீங்கள் பார்க்கக்கூடாது. அப்போ யாரையும் எங்கேயும் போடலாமன்ட்டு சிங்கள பெரும்பான்மை இப்படியான ஆக்கிரமிப்புக்கு ஒத்தாசை செய்யக்கூடியவர்களைத்தான் எல்லாம் இங்கே கொண்டு வந்து நிரூபிச்சுக்கணும். இந்த பலாலி ஓஏசியை பற்றி கூட நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். மிகவும் மோசமான ஒரு பேர் வழி, பல சட்டவிரோதமான செயற்பாடுகளை செய்து இருக்கக்கூடிய நிலையிலே அவருக்கு ஓஎஸ்சி என்றால் 3 ஸ்டார் இருக்கொண்டா இவருக்கு 2 ஸ்டார் தான் இருக்குண்டு. அப்போ இங்கே எதுவுமே ஒரு காவல்துறையில் கூட சட்ட ரீதியான எந்த ஒரு ஏற்பாடும் கிடையாது. ஏற்கனவே எனக்கு பழைய வழக்கு, வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கி போராட்ட வழக்குகள், கிளிநொச்சி நீதி போலீஸ் நிலையம், யாழ்ப்பாண போலீஸ் நிலையம், எனக்கு துண்டு தெரியினம் தனி சிங்களத்தில், தமிழில் கூட இல்லை. பிறகு இந்த இதுக்கு பார்த்தோன்னு விண்ணப்ப படிவம் சிங்களத்தில் கிடக்கு, இங்கிலீஷும் கிடக்கு, தமிழில் இல்லை. இப்போ தமிழில் கையால் எழுதி தந்திருக்கணும், பலாலிக்கு வேற சொல்லி. தமிழில் எழுதி தராட்டி நான் போயே இருக்க மாட்டேன், தமிழில் எழுதி தந்திருக்கிறேன். அப்போ அங்கே சிங்களத்தில் இங்கிலீஷில் தான் ஃபார்ம் கிடக்கு, தமிழில் இல்லை. அப்போ தமிழ் மொழி உரிமைன்றது எங்கே போச்சுது? நீங்கள் இப்போ ஆட்சிக்கு வந்து எப்போ இதை செய்ய போகிறீங்களா? ஆட்சி முடிஞ்ச அப்புறம் செய்ய போகிறீங்களா? இதெல்லாம் செய்கிறதுக்கு நேரம் தேவையில்லை. ஒரு கணப்பொழுது ஒரு தீர்மானம் எடுத்தால் உடனே நடைமுறையை கொண்டு வரலாம். ஆகவே இந்த அரசும் மிகவும் ஒரு இனவாதமான ஒரு மோசமான செயற்பாட்டைத்தான் முன்னெடுத்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய மக்கள் விழிப்படைய வேண்டும். எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தல்களிலே எங்களுடைய மக்கள் தமிழ் தேசியத்திலே தூய்மையாக இருக்கின்ற கட்சிகளுக்குத்தான் வாக்களிக்க வேண்டும். அப்படியான நபர்களைத்தான், தூய்மையாக தமிழ் தேசியத்திலே உண்மையாக இருப்பவர்களைத்தான் தெரிவு செய்ய வேண்டும் என்பதையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய மக்களிடம் வேண்டிக் கொள்கிறோம். குறிப்பாக இந்த பௌத்த தேரர் இல்லை பௌத்த பிக்கு தொடர்பில் நீங்கள் கருத்து ஒன்றை குறிப்பிட்டிருந்தது. குறிப்பாக சட்டவிரோதமான போராட்டமாக இது சித்தரிப்பதற்கு முயற்சிக்கப்பட்டது என்ற விடயம் குறிப்பிடப்பட்டது. அப்படி என்றால் அந்த பிக்கு சொல்லக்கூடிய அந்த இடம் சட்டத்திற்கு உட்பட்டு சட்ட ரீதியாக அமைக்கப்பட்டதற்கான ஆவணங்கள் அவரிடம் இருக்கிறதா? எந்த ஆவணங்களும் அவரிடம் கிடையாது. அவரே நிறைய பொய் சொல்கிறார். மக்கள் எல்லாம் போய் விதானையோட கிராம சேவகரோட சேர்ந்து அவரை சந்திச்சு கலைச்சிருக்கணும். ஆனால் யாரோ ஒருவர் கேட்டதுக்கு அவர் தன்னை மக்கள் வந்து சந்திக்கல் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ அங்கே இருக்கிற அந்த பிக்கு வந்து உண்மையிலே அவர் உண்மை சொல்பவர் அல்ல, பொய் தான் சொல்லி கொண்டிருக்கிறார். மாறி மாறி கரைக்கிறார். இராணுவத்தால் கொண்டு வரப்பட்ட பிக்கு, அவர் இராணுவம் தான், பிக்கு அல்ல. ஆகவே அவர்கிட்ட எந்த விதமான சட்ட ரீதியான ஆவணங்களும் கிடையாது. அந்த திஸ்ஸவிகார உங்களுக்கு தெரியும், அந்த ஏற்கனவே அமைந்திருக்கக்கூடிய காணி வந்து நயனாதிவு நாகவிகாராதிபதி அதனுடைய இதுகளை வைத்திருக்கிறார். அந்த விகார தான், அந்த காணி தான் திஸ்ஸவிகார என்ற பெயரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இன்னொரு திஸ்ஸவிகார பக்கத்தில் அங்கே பதிவுக்கு வர முடியாது. அப்போ அந்த காணிக்குள்ளே அந்த விகாரம் அமையணுமெண்டா அமையணும். அப்போ அப்படி பார்க்கல இது வந்து சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்ட காணிகளில் இந்த விகாரையை கட்டி முடிச்சுட்டு இப்போ எல்லாரும் வந்து மத வழிபாட்டு தலத்தை நீங்கள் இடிக்கக்கூடாது, அது மத வழிபாட்டு தலம், அது எங்கட சமயம் சொல்லிடலாம், அப்படி இப்படின்னு பல விதமாகலாம் கதைக்கிறேன். அப்போ பௌத்த மதம் வந்து சொல்லுதா தனியாருடைய காணிகளில் நீங்கள் அடாத்தா பிடிச்சி அத்துமுறை பிடிச்சி வழிபாடு செய்கிறதுக்கு ஒரு விகாரையை கட்டுங்கொண்டு இல்லவே இல்லை. அந்த விகாரைக்கு போய் கும்பிட்ற மக்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா இருந்தால், அவர்கள் உண்மையான ஒரு ஆன்மீகத்தை சமயத்தை பின்பற்ற மக்களாக இருந்தால் அந்த விகாரைக்கு போய் அவை புத்தரை கும்பிடுற ஒவ்வொரு கணப்பொழுதும் அவைக்கு மனதில் உறுத்தோணும் இது சட்டவிரோதமான காணி, 16க்கும் மேற்பட்ட குடும்பங்களை காணி இல்லாமல் வீடு இல்லாமல் நடுத்தெருவில் விட்டுட்டு நாங்கள் புத்தரை வச்சு வழிபட்டு கொண்டிருக்கிறோம் என்ற விஷயம் அவைக்கு மனதில் உறுத்தோணும். உண்மையான பௌத்தனாக இருந்தால் அது உறுத்தும். அந்த சிங்கள மக்கள் யாருமே அங்கே வழிபட போக மாட்டார்கள். அப்போ இந்த விஷயத்தில் இன்னொன்று கேட்குறேன். இந்த ஸ்ரீலங்கா அனுர அரசு ஜனாதிபதி என்று சொல்லப்படுறவர் அனுரகுமார திசாநாயக்க
கொழும்புல இருந்து மினக்கட்டு யாழ்ப்பாணம் வரார் ஒரு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பங்கு பெற்றதுக்காக. அப்போ வந்த இடத்துல இந்த தையிட்டு விகாரைக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். ஆக குறைஞ்சது ஒரு முதல் கட்ட நல்லிணக்கமாக அங்கே இருக்கிற பிக்குவை இங்கிருந்து அனுப்பியிருக்கலாம். அல்லது இந்த விகாரியை தற்காலிகமாக நாங்கள் வழிபாடு எதுவும் இல்லாமல் நிப்பாட்டுறோம், இடைநிறுத்துகிறோம் என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா இப்படி மக்கள் காணிகளை அபகரித்து கட்டப்பட்ட விகாரை மக்கள் தங்களோட காணிகளை தர சொல்லி கேட்கிறார்கள். இப்போ தனியார் காணிகளை மக்கள் தாங்களாகவே முன் வந்து ஒரு பிக்கூட்டை கொடுத்து நீங்கள் விகாரையை கட்டுங்க, நாங்களும் கும்பிட வாரம் என்று சொன்னால் நல்ல விஷயம். நாங்களும் வாரம் சேர்ந்து கும்பிடுவோம். நாங்கள் புத்தருக்கு எதிரானவர்கள் அல்ல. அப்போ இப்படி இருக்கேக்க அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே இல்லை ஜனாதிபதி நினச்சிருந்தா புத்த சாசன அமைச்சின் ஊடாக உடனடியாக தடை உத்தரவு கொடுக்கப்பட முடியும் அந்த விகாராதிபதிக்கு. உடனே அவரை வெளியேற்ற முடியும். இங்கே இருந்து அவர் எங்கிருந்து வந்தாரோ, எந்த ஊர்லேருந்து வந்தாரோ அங்கே போய் அவர் வழிபாட்டை செய்யட்டும். ஒரு ஒரு முதல் கட்டமாக ஒரு நாங்கள் நல்லிணக்கத்தை பற்றி அரசாங்கம் கதைக்கிறது. இதுதான் நல்லிணக்கம். ஆனால் அன்று சொல்கிறார் ஜனாதிபதி, மக்கள் விரும்பாத எந்த தீர்மானத்தை எடுப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை, இந்த காணிகள் தொடர்பிலே மக்களுக்கு சாதகமாக முடிவெடுப்போம் என்று சொல்லி இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். ரெண்டா என்ன செய்யணும், விகாரையை இடித்து அகற்றி விட்டு அந்த காணிகளை மக்கள்கிட்ட ஒப்படைக்கணும். அப்போ அதை நாங்கள் சொல்கிறோம் என்னென்றால், இப்போ உங்களுக்கு விகாரை இடிக்கப்படக்கூடாண்டா வெளிநாட்டில் இருக்கிற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சீனாட்டையோ இந்தியாட்டையோ உதவியை பெற்று அந்த விகாரை அப்படியே தூக்கி கொண்டு போய் அந்த விகாரைக்குரிய காணியில் வையுங்கோ, பிரச்சனை முடிஞ்சிச்சு. அப்படி இல்லையோ இந்த கோபுரம் தாதம் அந்த புனிதமான பொருட்கள் வச்சு தானே விகாரை கட்டியிருப்பார்கள். அந்த பொருட்களை மட்டும் எடுத்து அந்த விகாரைக்கண்டு இருக்கக்கூடிய காணியில் விகாரையை கட்டட்டும். கட்டி முடிஞ்சோடனே இது ஒரு சக்தி இல்லாத ஒரு இடமாக மாறிடணும். இப்போவே சக்தி இல்லாமல் தான் அது எடுக்குது இடம். அதை இப்போ எந்த அகற்றி விடலாம். அப்போ ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் இதுக்கு பதிலாக அங்கே விகாரை கட்டி முடிச்சா அப்புறம் இதை அகற்றும் போது மக்கள் அதை இடிக்கிறதுண்டோ இல்லை இனவாதம் உண்டோ மதவாதம் உண்டோ யாரும் கொதிக்க போகுது இல்லை. இப்போ எங்கட கோயில்கள் பொதுவாக எடுத்தால் நாங்கள் கும்பாபிஷேகம் செய்கிறத போல் இப்போ இந்த தையிட்டி வழிபாடக்கு வலயத்தில் எத்தனை கோயில்கள் தரமட்டமாக்கப்பட்டிருக்கு, எத்தனை கோயில்கள் இன்றைக்கு வழிபாடு இல்லாமல் இருக்குது, எத்தனை தேவாலயங்கள் சர்ச்சுகள் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்படி இருக்கேக்க இந்த ஒரு பௌத்தர்களே இல்லாத இடத்துல இப்படி விகாரையை கட்டினது என்பது அடுத்த கட்டமாக இது ஒரு இராணுவத்தால் கட்டப்பட்ட ஒரு இராணுவத்தின் ஒரு வெற்றி சின்னமாக அல்ல இராணுவத்தின் ஒரு சின்னமாகத்தான் இது அமைக்கப்பட்டிருக்கிறது. வழிபாட்டுக்காக இது அமைக்கப்படவில்லை. அதே இதெல்லாம் நானும் ஏற்கனவே யோசித்தது, சில நேரம் இந்த விகாரைக்கு அடியில் மனித புதகுழிகள் இருக்கலாம். இப்போ செம்மணியில் தோண்டப்படுற மாதிரி உலக நாடுகளில் இப்படி நடந்திருக்குது. மனித புதகுழிகளை மறைக்கிறதுக்காக அதுக்கு மேலே வழிபாட்டு இடங்களையும் அல்ல வேறு அகற்றப்பட முடியாத கட்டுமானங்களையும் கட்டி இப்படி மூடி மறைக்கிற விடயங்கள் எல்லாம் நடந்திருக்குது. அப்போ அப்படி இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளோடு இருக்குது. ஆகவே இதனை இந்த அரசு உண்மையிலேயே இதய சுத்தியோடு நல்லிணக்கத்தை செயற்படுத்துகின்ற அரசாக இருந்தால் உடனடியாக இந்த பௌத்த துறவி இங்கிருந்து வெளியேற்றப்பட வேண்டும். உடனடி முதல் கட்டமாக வெளியேற்றப்பட்டு அங்கே நடக்கிற வழிபாடுகள் அதெல்லாம் இடைநிறுத்தப்பட வேண்டும். அதுக்கு பிறகு மக்களுடைய கருத்துக்களை அறிந்துதான் தீர்ப்பு நீங்கள் வழங்குவீர்களாக இருந்தால் மக்களுடைய கருத்துக்களை கேளுங்கள், அதுக்கு தடை கிடையாது. அந்த கருத்துக்கள் எல்லாம் சொல்ல வேண்டிய இடங்களுக்கெல்லாம் சொல்லி இந்த ஜேவிபி யாழ்ப்பாணத்தில் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தேர்தலுக்கு முதல் காணி உரிமையாளர்கள் போய் எல்லாம் சொல்லியிருக்கணும். அவர் தாங்க வந்தோடனே எல்லாம் செய்வோம் என்று சொல்லி இப்போ எல்லாம் அமைதியாக இருக்கணும். அதுக்கு அங்கே சக்தி இல்லை, பலம் இல்லை. அப்போ இந்த பின்னணியில் இந்த விகாரை அகற்றப்பட்டு இந்த காணிகள் மக்களிடம் ஒப்படைக்கப்படும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். இதை எங்களுடைய இனம் உணர வேண்டும், அதற்கேற்ற விதத்திலே செயற்பட வேண்டும். சரி, அண்மையிலே பாதுகாப்பு அமைச்சருடைய குழு கூட்டம் பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி தலைமையிலே பாதுகாப்பு பிரதி பாதுகாப்பு அமைச்சர் உள்ளிட்ட பல்வேறுபட்டவர்கள் அதில் இந்த தேசிய பட்டியல் மூலமாக இப்போது இந்த வடக்கிற்கும் அமைச்சராக இருக்கக்கூடிய சந்திரசேகரன் அவர்கள் சில விஷயங்களை குறிப்பிட்டதாக ஊடகங்களிலே செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அவருடைய தரப்பிலிருந்து ஊடகங்களுக்கு இந்த தகவல்கள் சொல்லப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த சட்டவிரோதமாக அல்லது இந்த விகாரை தொடர்பிலே தீர்மானம் ஒன்று மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்கிறது. நீங்கள் சொல்கிறீர்கள் அவர்கள் எதுவுமே பேசுகிறார்கள் என்று சொல்லி, அவர்கள் தங்களுடைய கட்சிகளுக்குள்ளே அதை பேசுகிறார்கள் தானே? இல்லை, அவர்கள் தங்களுடைய கட்சிகளுக்குள்ளே பேசினாலும் ஈவன் நீங்கள் குறிப்பிட்ட அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் காணி உரிமையாளர்களை கூப்பிட்டு கூட பேசியிருந்தார், தன்னுடைய அலுவலகத்துக்கு கூப்பிட்டு பேசியிருந்தார். ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் கூட எந்தவித சுமூகமான முடிவும் எடுக்கப்படவில்லை. அவர் பேசின நோக்கமே நீங்கள் விட்டு கொடுத்து போங்கோ, விகாரை அகற்றப்பட முடியாது. இப்போ விகாரை அகற்றப்பட முடியாத ஒரு நிலப்பாட்டை எடுத்து வச்சுக்கொண்டு பேச்சுவார்த்தைக்கு வரன்றது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அப்போ திறந்த மனதோட பேச்சுவார்த்தைக்கு வரணும். இதய சுத்தியோடு இருப்பவர்கள்னா திறந்த மனதோட பேச்சுவார்த்தைக்கு வரணும். அப்போ அது தவிர அந்த இது சார்ந்த விதத்தில் அந்த மக்களுடைய உணர்வுகளையும் அவர்களுடைய உரிமைகளையும் புரிந்து கொள்ளாத விதத்தில் தான் அந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. வடக்கில் அவர்களுடைய என்பிபி கட்சியினுடைய அமைப்பாளராக இருக்கக்கூடியவர் கூட மிகவும் காரசாரமான கருத்துக்களை அதில் சொல்லியிருக்கிறார். அந்த விகாரை அமைஞ்சது சரி என்ற விதத்திலையும் தாங்கள் இந்த காணி மட்டுமில்லை இன்னும் நிறைய ஏக்கர் கணக்கான காணிகளை பிடிக்க போகிறோம்ன்ற மாதிரியும் முன்னொரு காலத்தில் அங்கே சிங்களவர்கள் வாழ்ந்தார்கள்ன்ற மாதிரி மிகவும் அப்பட்டமான கருத்துக்களை இது எல்லாத்தையும் அந்த கலந்துரையாடலில் அவர் சொல்லியிருக்கிறார்.
வலிவடக்கு அவர்களுடைய கட்சி என்பிபி சார்ந்த அந்த அமைப்பாளர் பிரகாஷ் என்று நினைக்கிறேன் அவருடைய பேர். அப்போ அந்த பின்னணியில் இவர்கள் அப்போ இந்த சிந்தனையை வச்சுக்கொண்டு இப்படித்தானே காணி உரிமையாளர்கள் அணுகிறார்கள். அப்போ இது இன்னொரு ஆக்கிரமிப்பு, இது ஒரு மனித உரிமை மீறல், மன உளைச்சல். இந்த காணி, இந்த விகார, இந்த சட்டவிரோத கட்டுமானம் கட்டப்பட்டிருக்கிற அந்த காணின்ற உரிமையாளர், அந்த ஐயாவை நான் அன்றைக்கு போராட்டத்தில் முதல் நேராக பார்த்தேன், சந்தித்தேன். முதலே சந்திக்கணும்னு விரும்பினான், சந்தர்ப்பம் கிடைக்கல. அவர் வந்து பார்த்து சொல்லிட்டு அவருக்கு வார்த்தைகள் வருவதில்லை. அவ்வளோ ஒரு உணர்வு நிலையில் அவர் ஒரு மன ரீதியாக மிகவும் பாதிக்கப்பட்டு போயிருக்கிறார். அப்போ இந்த விஷயங்களை யார் கேட்பது என்று சொன்னால் இந்த அரசாங்கம் அல்லது நீங்கள் சொல்கிற இந்த அமைச்சர், இவர்கள் இதை ஒருபோதும் செய்ய போவதில்லை. நீங்கள் சொல்கின்ற அதே பாதுகாப்பு அமைச்சு சார்ந்த கூட்டத்தில் தான் மக்களுடைய காணிகள் இராணுவத்தால் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இராணுவத்தால் கையகப்படுத்தப்பட்டிருக்கிற காணிகள், வடக்கு கிழக்கில் இருக்கிற இராணுவத்தால் கையகப்படுத்தப்பட்ட காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்து சொல்லப்பட்ட பொழுது, அல்ல பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு வேண்டுகோளை விடுத்த பொழுது, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சொல்லியிருக்கிறார், இலங்கையில் இருக்கக்கூடிய இராணுவத்தால் கையகப்படுத்தப்பட்டிருக்கிற காணிகள் எல்லாம் விடுவிக்கப்படும் என்று. அப்போ இப்போ அந்த வடக்கு கிழக்கு தனித்துவமாக நிற்கிறது என்ற விஷயத்தை அப்படியே மடமாற்றி இலங்கையில் இராணுவத்தால் கையகப்படுத்தப்பட்ட காணிகள் விடுவிக்கப்படும் என்று சொல்லி போட்டு தென்னிலங்கையில் இராணுவம் இருக்கிற முகாம்களை கொண்டு வந்து இங்கே வடக்கு கிழக்கில் போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இதுதான் அந்த இலங்கையர் என்ற கருப்பொருளுடைய அடிப்படையே இதுதான். வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய பிரச்சனையிலும் இப்போ இங்கே தமிழ் தரப்பில் ஒரு 2-3 பேர், சிங்கள தரப்பில் ஒரு 2-3 பேரை ஒன்றாக இணைச்சு சுவிஸ் தூதரகத்தின் ஒரு ஏற்பாட்டில் ஒன்றாக இணைச்சு சில செயற்பாடுகளை செய்கிறார்கள். அப்போ இது வந்து இலங்கையர் என்ற வகையில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் என்ற விதம். அப்போ இதெல்லாம் வந்து எங்களுடைய இனம் சார்ந்து வடக்கு கிழக்கில் நடைபெற்ற இந்த தேசிய இனப்பிரச்சனையை முற்றுமுழுதாக குழி தோண்டி புதைக்கின்ற முயற்சி. இதற்கு சில சர்வதேச நாடுகளும் உடந்தையாக இருப்பது மிகவும் மனவேதனைக்குரியது. அப்போ இந்த அடிப்படையில் தான் இந்த ஹிமாலய பிரகடனம் என்ற ஒரு விஷயம் வந்தது. இலங்கையர். அப்போ இந்த இலங்கையர் என்ற கோஷம் என்றால், நான் திருப்பியும் சொல்கிறேன், இலங்கையர் என்றால் அர்த்தம் சிங்கள பௌத்தர். ஆகவே இதை எங்களுடைய தமிழ் மக்கள் புரிந்து கொண்டு இனியாவது, நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல இந்த தேர்தலிலிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொண்டார்கள் என்ற அடிப்படையில் இனியாவது எங்களுடைய தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், கட்சித் தலைவர்கள், அரசியல் பிரதிநிதிகள் மற்றும் அமைப்புகள், சிவில் அமைப்புகள், மக்கள் இயக்கங்கள், பாதிக்கப்பட்ட தரப்புகள், பல்கலைக்கழக மாணவர்கள் என்று அனைத்து கட்டமைப்புகளும் இவற்றை உணர்ந்து எங்களுடைய இன விடுதலை உரிமை சார்ந்த பயணத்தில் இன்னும் தூய்மையாகவும் உத்வேகமாகவும் பயணிக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய காலத்தின் தேவையாக இருக்கிறது. மிக குறிப்பாக இந்த பலாலியிலே ஊடகவியலாளர்கள் இதுவரை அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படக்கூடிய சம்பவம் கூட கடந்த வெள்ளிக்கிழமை பதிவு செய்யப்பட்டது. பலாலுடைய ஒரு பக்கம் அந்த முடியக்கூடிய அந்த டி வடிவிலான சந்தி, அந்த சந்திலிருந்து வசாவளான் பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய அந்த தூரம் என்பது மிக குறுகியது, ஏறக்குறைய 2-3 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் அதை அடைவதற்கு ஏறக்குறைய 15 கிலோமீட்டர்கள் சுற்றுவட்டத்தூடாகத்தான் பயணிக்க வேண்டி இருக்கிறது என்ற துரதிருஷ்டவசமான விஷயம். அந்த நேர்பாதையிலேயே பக்கத்தால் போய் வேறு ஒரு இடங்களுக்கு போய் அந்த இடத்துக்கு வர வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. சமூக வலைத்தளங்களில் இன்னும் ஒரு விஷயம், இந்த விஷயத்தோடு நான் முடிக்கலாம் நினைக்கிறேன். குறிப்பாக உங்கள் மீதும் சில விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. ஒரு மதத்தை பிரயோகப்படுத்தக்கூடிய அல்லது ஒரு துறவு வாழ்க்கை வாழக்கூடிய ஒருவர், துறவு வாழ்க்கை, அவருடைய மதம், அவற்றுடைய வழிபாடு, அந்த செயற்பாடுகளுக்குள் இருக்க வேண்டும். அரசியல் செய்ய வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? இவர் தன்னுடைய வேலையை பார்த்து கொள்ளலாம் தான் என்று நிறைய விமர்சனங்கள் வருகிறது. ஆனால் நீண்ட காலமாக நீங்கள் இந்த மக்களுடைய பிரச்சனைகள், அந்த போராட்ட களங்களில் இருக்கிறீர்கள். உண்மையில் உங்களுடைய நிலைப்பாடு, இவருடைய பதில் தொடர்பில் எப்படி இருக்கிறது? அவர்களுக்கு நினைக்கிறேன், இந்த நீங்கள் சொல்கின்ற அந்த கருத்துக்களை முன்வைப்பவர்கள் வந்து நீதிக்கு எதிராக சிந்திப்பவர்கள் அல்லது அறியாமையிலே இருப்பவர்கள். ஒரு மதம் என்பது, சமயம் என்பது ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகிறது. எல்லா மதங்களும் அல்லது எல்லா சமயங்களும் அன்பையும் அறத்தையும் தான் போதிக்கின்றன. எந்த ஒரு மதமோ எந்த ஒரு சமயமோ அடுத்தவண்ட காணியை ஆக்கிரமித்து மத வழிபாட்டு தலத்தை கட்டென்று சொல்லலை. அப்போ அந்த அடிப்படையில் என்னை பொறுத்தவரையில் நான் சமயத்தலைவர் அல்லது மதத்தலைவர் இந்த அடையாளங்கள் அல்லது தோற்றத்தை வச்சுக்கொண்டு அப்படி பார்க்கப்பட்டாலும் நான் உண்மையில் ஆன்மீக தலைவர் என்று தான் என்ன நான் கருதுகிறேன். ஒரு ஆன்மீக சாதகர். அப்போ ஆன்மீகம் என்று பார்க்கும் பொழுது என்ன விஷயம்னா, இந்த சமயம் மதங்களை கடந்த நிலையில் அன்பையும் அறத்தையும் பின்பற்றி கொண்டு அதை அனைவருக்கும் எடுத்து செல்லுகின்ற ஒரு பயணம் ஆன்மீகம் என்பது. ஆகவே அந்த ஆன்மீக பயணம் என்பதை நான் முதலும் சொல்லியிருந்தேன், உண்மையான தூய்மையான சைவ சமயம் என்பது மதச்சார்பு இல்லாதது. அதை பற்றி கதைக்க வேணுமா இருந்தால் யாரும் என்னோட தொடர்பு கொள்ளலாம், அதை பற்றி நாங்கள் கலந்துரையாட நான் தயாராக இருக்கிறேன். அப்போ அதுதான் ஆன்மீகம் என்று நான் சொல்வது. அப்போ இந்த ஆன்மீகம் என்றா என்னண்டா அன்றாட வாழ்வியல். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கும் பொழுது அதுக்கு நான் எப்படி பதில் சொல்வது?
உங்களை நான் ஒரு சம தரப்பாக மதித்து எப்படி நான் உங்களோடு பழகுவது, எப்படி மற்றவர்களுக்கு விட்டு கொடுப்பது, உதவி செய்வது, இதுதான் ஆன்மீகம். அப்போ அரசியல் என்றா அரசியல் என்றா என்ன? அதுவும் ஆன்மீகத்தின் ஒரு அங்கம் தான். இந்த போராட்டங்களில் நான் பங்கு பெற்றுவதும் என்னை பொறுத்தவரையில் ஆன்மீகம்தான். ஆன்மீகத்துக்கு விரோதமாக நான் எதையும் செய்யவில்லை. அன்றைக்கு தையிட்டி போராட்டத்தில் பார்த்தீங்கள் என்றால் எனக்கு பக்கத்தில் ஒரு இஸ்லாமிய மௌலவி ஒருவர் வந்து நின்றார், பார்த்துருப்பீங்கள். அப்போ அவரும் அங்கே வந்து நிற்கிறாரே, இந்த மக்கள் நீதிக்காக போராடுகிறார்கள். அவர் தான் ஒரு முஸ்லீம் சமயத்தை மார்க்கத்தை சேர்ந்தவர் என்றதையும் கடந்து, இஸ்லாமியர் என்றதையும் கடந்து அங்கே வந்து இதுக்கு குரல் கொடுக்கிறார். அப்போ அந்த அடிப்படையில் இந்த அரசியலில் ஈடுபடுவது என்பதில், இந்த போராட்டங்களில் பங்கு பெற்றுதல் என்பதும் ஆன்மீகத்தின் ஒரு அங்கம்தான். அதுவும் குறிப்பாக இப்போ எங்களுடைய சமயம் சார்ந்த அடிப்படையிலேயே பரிவிராஜக பரமஹம்ச சந்நியாசம் ஒன்று இருக்கிறது. எங்கேயாவது காட்டுக்குள்ளே போய் தனியாக இருக்கிறது, இமயமலையில் போய் தனியாக இருக்கிறது, இல்லை பகவான் ரமண மகரிஷி மாதிரி கோவணத்தோட ஒரு ஆண்டியாக அப்படி அலைஞ்சு திரிவது, ஒரு பித்தனாக ஒரு சித்தனாக ஒரு அது ஒரு வேறு விதமான வாழ்க்கை. ஆனால் நாங்கள் வந்து மக்களோடு மக்களாகத்தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. பாடசாலைகளுக்கு சென்று நல்ல விஷயங்களை மாணவர்களுக்கு விழுமிய கருத்துக்களை எடுத்து சொல்கிறோம், மக்களுக்கான செயற்திட்டங்களை செய்கிறோம். அப்போ மக்களோடு மக்களாக வாழும் பொழுது, கண்ணுக்கு முன்னாடியே ஒரு அநியாயம் நடக்கும் பொழுது அதை பார்த்து கொண்டு இருப்பது ஆன்மீகத்துக்கு ஏற்புடையது அல்ல. எங்களுடைய கடமையைத்தான் நாங்கள் செய்கிறோம். அப்போ இதை யார் எதிர்க்கணும், யார் இந்த கருத்து பிரச்சாரத்தை உருவாக்கணும்ன்ற பின்னணியை நீங்கள் ஆராய்ஞ்சிங்கள் என்றால், அவைக்கு நான் இதில் செயற்படுறது அவைக்கு உடன்பாடு இல்லை, விருப்பம் இல்லை. அது அரசியல் பிரதிநிதிகளாக இருந்தால் அவைக்கு ஒரு பயம் இருக்குது, தங்கட பிள்ளைகள் தங்கட இதுகளை இவர் சொல்லி விட்டுருவாரோ, அல்ல இவர் தங்களை மீறி ஒரு சக்தியாக வளர்ந்து வந்து விடுவாரோ என்று சவால்கள் இருக்கலாம். தமிழ் தேசிய பரப்பில் இருப்பவர்களுக்கு கூட இருக்கலாம். அப்படி இருக்குது. அடுத்தது நான் இதில் பிரதானமாக முன்வைக்கிற விஷயம் வந்து தமிழ் தேசியம். அப்போ தமிழ் தேசியத்துக்கு எதிரான சக்திகளும் எங்களுக்கு எதிரான பிரச்சாரங்களை மேற்கொள்ளும். இந்த பிரச்சாரம் நீங்கள் கேட்ட அந்த பிரச்சாரம் இலகுல மக்களை போய் சேருமோ, அவர் சாமி தானே, அவருக்கு என்ன இதுக்குள்ள என்ன வேலை என்று அப்படி இருக்குது. அப்போ உண்மையில் ஆன்மீகம் சொல்லுது. அதில் ஒரு படி மேலே போய் நாங்கள் விரும்பினா தேர்தல் கூட கேட்கலாம், கேட்டு முதலமைச்சராக வரலாம், பாராளுமன்ற உறுப்பினராக வரலாம், ஜனாதிபதியாக கூட வரலாம். ஒரு துறவி இந்தியாவில் எடுத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிறார், எதிர்கால இந்தியாவுடைய பிரதமராக வரக்கூடியவர் என்று கருதப்படுபவராக இருக்கிறார். துறவி காவிதான் கொடுத்துருக்கிறார், பார்த்துருப்பீங்க. அப்போ ஆன்மீகம் சொல்லுது, நீ அரசனாக இருந்தால் என்ன, ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தால் என்ன, முதலமைச்சராக இருந்தால் என்ன, பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் என்ன, வகிவாகத்தில் இருந்தால் என்ன, செய்கின்ற பணிகளை பற்றில்லாமல் செய்ய வேண்டும். ஆசையோடு செய்தால் பிழை, விருப்பு எதிர்பார்ப்போடு செய்தால் பிழை. அப்போ வெறுப்பு இல்லாமல், ஆசை இல்லாமல், எதிர்பார்ப்பு இல்லாமல், பேர் புகழ் பதவி அதிகாரம் போன்றவற்றுக்காக நான் இதிலே ஈடுபடுவேனாக இருந்தால் முற்றிலும் பிழை, அது ஆன்மீகத்துக்கு விரோதம். அப்போ அப்படி எதுலேயும் இல்லாவிட்டால் எந்த வகையத்தையும் நாங்கள் வகிக்க முடியும். பகவத்கீதையிலேயே அர்ஜுனன் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் கேட்குறார், நீ இப்படியெல்லாம் சொல்றியே, இல்லறத்தில் இருந்து கொண்டும் இப்படி இறைநிலையை அடைந்தவர்கள் இருக்கிறார்களா என்ற பொழுது கிருஷ்ணர் பதில் சொல்கிறார், சீதாவுடைய தகப்பனர் ஜனக மகாராஜ், ஜனகன் என்ற ஒரு அரசன், நாட்டை ஆளுகின்ற அரசன் என்றால் உங்களுக்கு தெரியும், அவனுக்கு எப்படியான வசதி வாய்ப்புகள், எப்படியான சொகுசு வாழ்க்கை, எப்படியான இன்பங்கள் எல்லாம் இருக்குண்டு. ஆனால் அவன் ஒரு ஞானியாக இருக்கிறான், எதிலேயுமே பற்றில்லாமல் தன்னுடைய கடமையை செய்கிறான் என்று பகவத்கீதையிலே இந்த உதாரணம் சொல்லப்படுகிறது. அப்போ அப்படி நிறைய சொல்லிக்கொண்டு போகலாம். ஆகவே அந்த அடிப்படையிலே பற்றில்லாமல் இதை செய்ய முடியும். அப்போ அடுத்த ஒரு கேள்வி உங்களுக்கு செய்யணும் வரலாம், இந்த தொடர்ச்சியாகவே. அப்போ நீங்கள் தேர்தலுக்கு வர போகிறீங்களா, பதவிக்கு வர போகிறீங்களா? இல்லை, நிச்சயமாக கிடையாது. ஏனென்றால் நாங்கள் வந்து அல்லது நான் அல்லது P2P இயக்கம் வந்து ஸ்ரீலங்கா அரசையே நாங்கள் நிராகரிக்கிறோம், ஸ்ரீலங்காவோட நீதித்துறையை முற்றாக நிராகரிக்கிறோம். ஆகவே ஸ்ரீலங்கா அரசு நடத்துகின்ற எந்த தேர்தல்களிலேயும் நாங்கள் வந்து சத்திய பிரமாணம் செய்ய போவது கிடையாது. நாங்கள் அரசையே முழுமையாக நிராகரிக்கிறோம், அந்த கட்டமைப்பையே நிராகரிக்கிறோம். அதுதான் எங்களுடைய நிலப்பாடு. ஆகவே அந்த அடிப்படையிலே இப்பொழுது மட்டுமல்ல, எப்பொழுதுமே எந்த தேர்தல்களிலோ எந்த பதவிகளிலோ நாங்கள் வகிக்கப் போவதில்லை. எங்களோட P2P இயக்கத்தில் இருக்கக்கூடிய அங்கத்தவர்கள் கூட அதே கொள்கை கோட்பாடோடு தான் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதும் சரி, எதிர்காலத்திலும் சரி, அதாவது வாழ்க்கை முழுவதும் உயிரிருக்கும் வரை இந்த கட்சி அரசியல்லையோ அல்லது தேர்தல் அரசியல்லையோ ஈடுபட மாட்டோம் என்ற ஒரு நிலப்பாட்டிலே தான் இந்த பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பல்வேறுபட்ட விஷயங்கள் பேசியிருக்கிறோம். மிக தெளிவாக தேவைப்படக்கூடிய விடயங்கள், தெளிவுபடுத்த வேண்டிய விடயங்கள்
நிகழ்ச்சியில் பேசப்பட்டிருக்கிறது. நேரம் ஒதுக்கி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு ஐபிசி தமிழ் குழுமம் தன்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது. அதே போல் இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய உஷாந்தன் அவர்களுக்கும் ஐபிசி குழுமத்துக்கும் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தின் சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உறவுகளுக்கும் அழைக்கிறோம். நீங்களும் எங்களுடைய இயக்கத்தோடு இணைந்து கொள்ளலாம், இந்த பணிகளிலே உங்களுடைய பங்களிப்பையும் செய்யலாம் என்று அன்போடு அழைப்பு விடுத்து நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி. சிவகுரு ஆதீனத்தினுடைய முதல்வர் வேலன் சுவாமிகள், பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர். பல்வேறுபட்ட விஷயங்கள் பேசியிருக்கிறோம். வருகிற நிகழ்ச்சிகளில் இன்னும் அதிகளோடு சந்திக்கலாம். அதுவரை விடைபெறுகிறோம். வணக்கம்.